ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தாங்க. ஒரு சாஃப்டாக ஒரு ஸ்பாஞ்சியாக டேஸ்டான ஒரு இட்லி ரெசிபி தாங்க. அதுவும் மிக்சியில் தாங்க பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும், குயிக்காக செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு இட்லி, சாஃப்டான இட்லி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த டம்ளரில் ஒரு 5 டம்ளர் இட்லி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 5 டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் 5 டம்ளர் எடுத்து இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ 5 டம்ளர் எடுத்தாச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா அரிசியை கழுவி எடுத்துக்கலாங்க. இதை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாங்க. அலசின தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரிசி மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ மறுபடியும் நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சிடலாங்க. இது ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 to 5 மணி நேரம் வச்சுக்கோங்க. இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்புங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் 2 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கைகளால் இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஊறினா போதுங்க. இப்போ இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, இது மாவு ஜவ்வரிசிங்க. கடைகளில் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். நான் இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் இதையும் நம்ம உளுந்து ஊற வைக்கும் போதே ஊற வச்சிடலாங்க. இப்போ இதை நல்லா ஊறி வரட்டுங்க. இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி அதே அளவுக்கு, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம அரைக்கும் போது தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம் லைட்டாக. ரொம்ப தண்ணி விட வேணாம், இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மாவு ஜவ்வரிசி ஊற வச்சுப்போம்ல, அதை தாங்க அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் அப்படி கொட்டிடலாம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சுங்க. இதை அப்படியே அதை உளுந்தோடு கலக்கலாம். இருந்தாலும் நம்ம அரிசி கூட அரைக்கிறப்ப நல்லா மிக்சிங் ஆகி வரும். அதனால இதில் கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கலாங்க, சேர்த்து அரைச்சிக்குவோம். இதுக்கு லைட்டாக தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கலாம், இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதோட நம்ம கலந்துடலாங்க உளுந்த மாவோட. இப்போ மீதி இருக்கிற அரிசியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம இதையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதே அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கலந்துடலாங்க.
ஏன்னா மொத்தமாக போட்டால் அரைபடாது. அதனால் நான் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரிசி அரைச்சி எடுத்துக்கிறேங்க. மீதி இருக்க எல்லா அரிசியும் நம்ம கம்ப்ளீட்டாக போட்டுடலாங்க. இப்போ இதை அரைக்க தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதெல்லாம் அரைச்சாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு கரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். கைகளால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சா போதுங்க. நீங்கள் நைட் ஆட்டுறீங்கன்னா காலையில் இட்லி ஊற்றலாம், இல்லை காலையில் ஆட்டினீங்கன்னா நைட்டு இட்லி ஊற்றலாம். அதான் டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. காலையில் பார்க்கலாம். இப்போ மார்னிங் இட்லி ஊற்ற ரெடி ஆக்கிட்டோம். இப்போது இதில் துணி நல்லா நனைச்சி ஈரம் பண்ணிவிட்டு நம்ம இதில் மாவு ஊற்றிடலாம். ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி உல வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ மாவு ரொம்ப லேசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கண்டி விட்டு லைட்டாக ஒரு தொலைவிக்கலாம். போதும். இப்போ இந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது மாவு. இப்போ நம்ம இட்லி தட்டில் இந்த மாவு ஊற்றிடலாங்க. இந்த மாவு ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. இட்லி சூப்பராக ரெடி ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு தட்டிலையும் நம்ம ஊற்றிடலாங்க. இப்போது நம்ம பாத்திரத்தில் ஆல்ரெடி நம்ம உலக்காய வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சிடலாங்க. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. தண்ணி தெளிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்படியே ஒரு தட்டில் கமுத்திட்டு நம்ம அழகாக துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாது பாருங்கள். அந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டல. இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இட்லி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இட்லி நல்லா ஸ்பான்ச்சியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதுக்கு சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது எல்லாமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.